வர வர என்னதான் பாக்கியா ஆக்ரோஷமா டயலாக் பேசினாலும் அது சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ஒரு ட்ரக் அடிக்டர் அப்படின்ற விஷயம் பாக்கியாவுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி பாக்கியாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா அண்ட் அப்புறம் கோபி இவங்க ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது. அப்போ பாக்கியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனியாவுக்கு இந்த விஷயம் சொன்னால் அவள் ஷாக் ஆயிடுவா, இனியாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் அவள் பயந்துருவா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா நம்ம இனியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அம்மா ஷாக் ஆயிடுவாங்க, அம்மா பயந்துருவாங்க, நம்ம வாழ்க்கை குறித்து கேள்விக்குரிய அப்படின்னு சொல்லி இனியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, பாக்கியாவுக்கு வந்து பெரிய டவுட்டு. நிதிஷை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா போலீஸ் வந்து அவர் கைது பண்ணி கூப்பிட்டு போவாங்க, வாங்கப்பா ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போலீஸ்கிட்ட போய் கேட்பாங்க, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் ஒரு ட்ரக் அடிக்டர், இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் தெரியும், என்னோட மருமகன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல ஆளுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ பாக்கியா கோபிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு முயற்சி பண்ணும்போது, இனியா கூட தான் கோபி இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொன்னா நிச்சயமா அவரே வந்து காட்டி கொடுத்துருவாரு, ஷாக் ஆகிற மாதிரி எதையாவது ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அது பிரச்சனையா போயிடும். சரி இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நேரடியாக போய் சுதாகர்கிட்டே கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்கிட்ட போய் கேட்பாங்க. சுதாகர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, என் பையன்லாம் அப்படி கிடையாது, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு என் பையன் மேல வைக்கிறீங்க தெரியுமா, என் பையனோட லைஃப் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க நான் நேரடியா பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க நீங்க நேரடியா பார்த்தீங்க, நீங்க என்னங்க நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் யாரையாவது பார்த்துட்டு வந்து அது நிதிஷ் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்புவேனா, அதை என்னால் நம்ப முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பாக்கியா அடித்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பையன் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க சும்மா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃபோனை வைக்கிறாரு. இப்போது பாக்கியாவுக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, என்னடா விஷயம், என்னடா நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாமே கேள்விக்குறியில் இருக்குது, எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்குது. இவங்க சொன்ன விஷயம் ஒன்று, அங்கே நடந்த விஷயம் ஒன்றா இருக்குது அப்படின்றதுனால அவங்க பெரிய ஷாக்கில் இருக்காங்க. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல. பட் இது உண்மைதானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த கட்ட நகருக்கு போறாங்க. இனியா கிட்டே கேட்குறாங்க, இனியா என்ன இனியா நடந்தது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு மேல விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு, மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாட்ட கேட்குறாங்க. அப்போ கோபிநாத் வந்து விஷயத்த சொல்றாரு, என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் தெரியாம சில விஷயங்கள், சில பேர் சொன்ன விஷயங்களை நம்பி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாக்கியாவுக்கு வந்து கோவத்தை பாருங்க. இன்னும் மட்டும் இல்லை, அப்படியே அவங்களுக்கு பயமா கோவருது. எனக்கு அப்பயே தெரியும் எல்லாமே இவங்க இந்த விஷயத்துக்காக தான் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாக்கியா இனியா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு விஷயம் இல்லாமல் A to Z அவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த வீட்டில் என்ன சம்பவங்களை பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏம்மா என்னை ஒன்று டிவியில் பார்த்துட்டு வந்தெல்லாம் கல்யாணம் முடிக்கலம்மா, என்னை எப்படி கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா, உன்னோட ஹோட்டலுக்காக தாம்மா என்னை கல்யாணம் முடிச்சாங்க, மற்றபடி என் மேலே உள்ள அன்பு காதல் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே மாதிரி அப்பா வந்து சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்தையும் ஏமாந்துட்டார் அப்படின்றதுனால அப்பா சொல்கிறத அவங்க பெருசாகவே எடுத்துக்கிறல. ஸோ அப்பா ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் பார்த்தாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரே ஏமாத்தா குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க, இதுதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி அப்படியே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வழக்கம் போல் பாக்கியா நம்ம சபதம் எடுத்த சபதம் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சபதத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் என் ரெஸ்டாரண்ட்டில் தான் அவன் விளாண்டுக்கிட்டு இருந்தான், நான் சும்மா விட்டேன். இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையிலே விளாட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நிச்சயமாக நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், அப்படி சும்மா இருந்தேன் அப்படின்னா நான் இனியாவோட அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க, சுதாகர் வீட்டுக்கு போவாங்க, அங்கே ரெண்டு கத்துவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஆஃப் ஆகிட்டு வந்துடுவாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி எதிர்த்து சண்டை போட்டு போராடி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பார்க்கலாம், இதுதான் நடக்க போகுது. வேகமாக போவாங்க, சுதாகர்கிட்ட போய் சவால் விடுவாங்க, நீயா நான் பார்த்துருமா, எப்படி என் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் திரும்ப வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் அந்த விஷயத்தை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுதாகர் வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். என்ன கேட்டால் சுதாகரை பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது, நிதிஷ் மட்டும்தான் அப்படி இருக்காரு. ஏன்னா நிதிஷ் தான் ஒரு ட்ரக் அடிக்டராக இருக்காரு, சுதாகர் எப்பயுமே இனியாவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் பாக்கியாவோட கதையவே முடிச்சிட்டாரு. ஸோ இந்த கதையை எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது என்ன பண்ண, அவங்க வந்து இன்னும் கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. பாக்கியாவுக்கும் விசேஷ சுதாகர் அண்ட் அடுத்த ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு வழி கிடையாது. இப்போ நிதிஷ் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு அண்ட் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக முடியாது, இந்த வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க நம்ம இனியாவுக்கு வாழ்க்கை அப்படின்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு
இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதுலேருந்து எப்படி பாக்கியா அவங்க மீட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க வந்து குடும்பமாக சொல்லி குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. யாரோ ஒரு ஆளை வந்து ஏமாத்தல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இது அவ்வளோ ஈஸியாலாம் பாக்கியா எடுத்துக்க மாட்டாங்க. பாக்கியா எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்டோரி டைரக்டரை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் எடுத்துக்க மாட்டார். இதுக்கு ஒரு ரைட்டப் எழுதுவார் பாருங்க, ஒரு நீண்ட நெடிய ரைட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் அதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் இனியாவுக்கு தான் வேலை அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லுங்க, பாக்கியாவுக்கு வர்ற 99 பிரச்சனையில் 99 பிரச்சனைக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் பாக்கியா காரணமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமும் அதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் இனியா எப்படி, ஏன்னா இதுக்கப்புறம் இனியா சின்ன பொண்ணு கிடையாது. இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இனியா பக்கம் வந்து இருக்குது. ஸோ இனியா என்ன விஷயம் பண்ணி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க, அல்லது இல்லைம்மா என் வாழ்க்கை இவ்வளோதாம்மா நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன், அவர் எப்படியாவது நான் திருத்தி நான் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஸோ இதுக்கப்புறம் தாங்க ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஆரம்பிக்காத பிரச்சனைகள் தான் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பாக்கியா இந்த விஷயத்தில் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு கோபி அதுக்கு மேலே பாக்கியாட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா பாக்கியா வந்து ஆரம்பத்திலே சொன்னாங்க, இங்கே பாருங்கள் இந்த குடும்பம் வந்து சரியாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கேட்காம உனக்கு பொறாம நம்ம பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, எல்லாமே நீ நினச்ச மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியில் இருக்குது. இப்போ வந்து அழுதுகிட்டு இருக்காரு, நான் தான் இனியாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் பாக்கியா காரணம், என்ன மன்னிச்சிட்டு பாக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ மன்னிச்சு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண முடியும். ஸோ நாளைக்கு எபிசோட் களை கட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் புதுசாக ஒரு சவாலை எடுத்துகிட்டு நம்ம பாக்கியா போகிறாங்க சுதாகர் வீட்டுக்கு. சுதாகரும் அந்த சவாலை கேட்டுட்டு உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் களத்தில் இறங்க போகிறாரு. பாக்கியா விசஸ் சுதாகர். இப்போ தான் இவ்வளோ நாள் வரைக்கும் பாக்கியா வந்து ஒன் சைடு தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டபுள் சைடு விளாட போகிறாங்க. அதாவது சுதாகரை எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் எதிர்த்து சண்டை போடலை, ஒரு ஓரமாக நின்று தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, சுதாகரை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியாவோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் சுதாகர் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் சுதாகர் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பியிருக்காங்க. பட் அவங்க நினச்சது நடக்குமா, அவங்களால இந்த விஷயத்தை சாதிக்க முடியுமா, ஸோ என்ன பண்ணி இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க, அல்லது இனியாவுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி தர போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பாக்கியா தேவையில்லாத விஷயங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ பார்ப்போம் பாக்கியா இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, எப்படி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எது எப்படியோங்க இப்போ வரைக்கும் எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் பாக்கியா என்ன சொல்லி என்ன வர்றாங்க, எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எபிசோட் பாக்கியாக்கான எபிசோட் மறுபடியும் மீண்டும் ஒரு சவால், இது வரைக்கும் போட்ட சவாலை விட இன்றைக்கி போட்ட சவால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் பாக்கியா இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.